الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஹுலஃபாக்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய ஃபضல், அல்லாஹ்வினுடைய மஷியத், அவனுடைய நாட்டம் நம்மவர்களை அவனுக்கு பிடித்தமான அவனுடைய யாபகம், அவனுடைய வலியுடைய யாபகம், அவனுடைய ஹபீபுடைய ஜிக்ர் நிகழக்கூடிய இடத்திற்கு நம்மவர்களை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இது சத்தியமாக இந்த செயலுக்கும் நமக்கும் நம்முடைய இஷ்டப்படி நாமும் இங்க வரல. அல்லாஹ் இங்க நம்மளை கொண்டு வந்தான். அந்த உணர்வு நமக்கு சதா இருக்க வேண்டும். அஹ்ல தரீகத் ஒரு காலமும் இந்த அமலை நான் நாடி செய்கிறேன், என்னுடைய திறமையினால் செய்கிறேன், என்னுடைய ஆசையினால் செய்கிறேன் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா ஷேகுடைய தொடர்பு வீணு. அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ யுஅத்தி துன்யா மன் யுஹிப்பு வமன் லா யுஹிப்பு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த துன்யாவை தன் பிரியத்திற்குரியவர்களுக்கும் கொடுக்கின்றான், பிரியப்படாதவர்களுக்கும் கொடுக்கிறான். என்றாலும் யுஅத்தில் ஈமானை அல்லாஹு தஆலா மன் அஹப்ப, யாரை அல்லாஹ் பிரியப்படுகிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான். இப்ப நம்மை இந்த சபையிலே ஒன்று கூட்டி இருக்கின்றான் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பிரியப்படுகின்றான் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மிலே முஹம்மதை பார்ப்பதினால் தன்னுடைய ஜிக்ருக்கு நம்மளை லாயிக்காக ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இன்னைக்கு காலையில குர்ஆன் ஓதும் போது ஒரு ஆயத், யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி வலா யகாஃபூன லௌமத லாயிம். அல்லாஹ்வினுடைய பாதையிலே முஜாஹதா செய்வார்கள், படிப்பவர்களினுடைய படிப்பை பற்றி பயப்பட மாட்டாங்க. வலா யகாஃபூன, படிப்பவர்களின் படிப்பை பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அப்படி இருக்கிறது அவங்க திறமை கிடையாது பாவா,
தாலிக ஃபதுலுல்லாஹி யுத்திஹி மையஷா, தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஃபதுல் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நம்ம திறமை கிடையாது. நான் என்னுடைய மாமா சுபூதிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒருத்தவங்களும் பார்க்கக்கூடிய விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் அணுகக்கூடிய விதம் ஒரு மாதிரி இருக்கும். அவர்களோட கூட இருக்கக்கூடியவங்க சொந்த பந்தங்கள் சாதாரணமா பார்ப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு உள்ள நசீப் அவ்வளவுதான். ஒரு பொருளுங்க, ஒரு மாணிக்கத்தை, ஒரு வைடூரியத்தை கொண்டு போய் ஒரு கழுதைட்ட கொடுத்து அது எப்படி பார்க்கும்? எப்படி பார்க்கும்? அதை வைர வியாபாரியிடம் கொடுத்து பார், அப்பொழுதுதான் அது வைரமாக அது தெரியும். இல்லை, கழுதையிடம் கொண்டு போனால், அதை கொண்டு ஒரு நாயை அடித்தால் அந்த நாய் கல்லாகத்தான் அதை பார்க்கும், அது வைரமாக பார்க்காது. அந்த மாதிரி கூட இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்தாலும் சில நேரங்கள்ல கிண்டலாக பார்ப்பாங்க. ஆனால் என்னுடைய மாமா நான் பார்த்திருக்கின்றேன், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு கைஃபியத் வந்தா எந்த சபையாக இருந்தாலும் அவர்களுடைய கைஃபியத்தை வெளியாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ஆயத்தை படிச்சோன்னு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போய் என்ன பத்தி, ஒன்னில இருக்கிறதும் ஹக்கு, என்னிடம் இருக்கிறதும் ஹக்கு என்பதாக பார்த்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். கைஃபியத்திலே சப்தங்களை விடுவார்கள், அந்த இடத்துல அப்படியே வெளியாக்குவார்கள். வலா யகாஃபூன லௌமத லாயிம். முஜாஹதானா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போர்ல போய் போரிடுறது தானா? இப்ப எந்த போர்ல நாம போரிடுறோம்? இந்த ஆயத்துக்கு நாம என்ன அமல் செய்வோம்? என்னுடைய ஷேகநாயகம் சொன்னாங்க, முஜாஹதா என்று சொன்னால், முஜாஹதா ஷரியத்துடைய முஜாஹதா இருக்கு, தரீகத்துடைய முஜாஹதா இருக்கு, மாரிஃபத்துடைய முஜாஹதா இருக்கு, ஹகீகத்துடைய முஜாஹதா இருக்கு. எல்லாமே முஜாஹதா தான். நாமோ தொழுகிறோம், தொழுகை முடிச்சிட்டு அடுத்த தொழுகை வரைக்கும் நம்ம ஹராமான காரியங்களை, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் தடுத்து இருக்கிறோமே, ஷரியத்துடைய முஜாஹதா இருக்கு. அதற்கு பேர் என்ன? ஷரியத்துடைய முஜாஹதா. பெண்களை பார்க்க போனாக்கா நம்முடைய பார்வையை தாழ்த்துறோம், அது ஷரியத்துடைய முஜாஹதா. அதே பார்வையை கொண்டு செய்யக்கூடியவர்களினுடைய செயலை, ஃபாயில ஹகீகியை பார்க்கின்றோம், அது தரீகத்துடைய முஜாஹதா. அதே பார்வையை எந்த நிஸ்பத்தை கொண்டு எந்த சிஃபத் வெளியாகின்றதோ அதை முத்தசிஃபே பசிஃபாத்தே கமாலின் பக்கம் சொந்தப்படுத்தி முஜாஹதா செய்கிறோம், பார்க்கிறோம், அது ஹகீகத்துடைய முஜாஹதா. எந்த வஸ்து யாருடைய உஜூதை கொண்டு இருக்கின்றதோ அதை பார்க்கின்றோம், அது முஜாஹதா, மாரிஃபத்துடைய முஜாஹதா. அது இந்த முஜாஹதாக்களை நாம் செய்யும் பொழுது நம்மிடத்திலிருந்து வெளியாகக்கூடிய விஷயங்களை பார்த்து பழிப்பவர்கள் பழிக்கட்டும். முஃமினீன்கள் zikr செய்வார்கள், அவர்களை பிறர்கள் பைத்தியம் என்று சொல்லும் வரை zikr செய்வார்கள். ஹதீஸ் ஷரீஃப். செஞ்சோமா நம்ம? அல்லாஹ் அந்த zikர்களுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப அல்லாஹ் தஆலா ஸாலிக ஃபதுலுல்லாஹி யுத்தீஹி மன் யஷா, தன் நாடியவர்களுக்கு அந்த ஃபதுலை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்படி கொடுக்கறாங்க? எப்படிங்க அந்த ஃபதுல் நமக்கு வருது? உங்களை என்னைய பார்த்து கொடுக்கறானா? ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காஸிரீன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய ஃபதுல் இல்ல, அவனுடைய ரஹ்மத் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்னங்க அல்லாஹ்வுடைய ஃபதுல் என்னங்க? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னங்க? யோசிச்சு பார்க்கணும். ரஹ்மத் என்று சொன்னாலே முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். ரஹ்மத் என்று சொன்னாலே முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். என்னுடைய மாமா சொல்லுவாங்க, அவர்களை எல்லாம் நான் மாமான்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த போன்ற நிஸ்பத்தை அல்லாஹு தாலா எனக்கு இख्तियार செய்து நான் கேட்காமலே இந்த நியமத்துகளை கொடுத்தான். ரவுஃபிஷா சர்க்காரிய மாமா, சுபூதிஷா சர்க்காரிய மாமா, நான் மூமின், நான் முஸ்லிம், நான் சிஷ்தி, நான் காதிரி என்று சொல்வதை போன்று இதை நான்
ஃபஹ்ராக சொல்லுவேன். இதை நான் ஃபஹ்ராக விளங்குவேன். இதை கொண்டு நான் சந்தோஷமாக குதுகூலித்து ஆடுவேன். குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிஸாலிக ஃபல்யஃப்ரஹு என்பதாக அல்லாஹ்வுக்கும் செய்றாங்க. இது எனக்கு ஃபضலுல்லாஹ், இது இந்த நிஸ்பத் எனக்கு ஃபضலுல்லாஹ். அப்போ அல்லாஹ் அந்த சுபூத்தி நாயகம் சொல்லுவாங்க, குர்ஆனுடைய ஆயத்துக்கு நீங்க ஒரு ஆயத்துல இன்னொரு ஆயத்தை வச்சு அதுக்கு தஃப்சீர் செய்யலாம். ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு தஃப்சீர் செய்யும். அல்லாஹ் எங்கெல்லாம் ரஹ்மத்துல்லா சொல்றானோ அங்கெல்லாம் ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன கொண்டு போய் பொருத்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்ல, முஹம்மதை அல்லாஹ் உங்களிலே பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவீர்கள். முஹம்மதை அல்லாஹ் உங்களிலே பார்க்கவில்லை என்று சொன்னால் அன ஜலீசு மன் ஸக்கரனின்னு சொல்றான்ல, இந்த சபையில அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான், அவனை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நான் என்னை zikr செய்பவர்களோடு நான் உட்கார்ந்து இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மஜ்லிஸ்ல உட்கார்றதுக்கு உண்டான பிச்சை அல்லாஹ் போட்டான்ல, உங்கள முஹம்மதை பார்க்கிறதுனால தாங்க, உங்களை எங்களை பார்க்கிறதுனால அல்ல, முஹம்மதை உங்களிலே பார்ப்பதினால்தான். அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். சுபூல இன்னக மக்சதி உமல் ஜாயி என்பதாக படிச்சோம். அந்த மத்லூபுனா சலாமுன் அலைக்கும், அல்லாஹ்வுக்கும் அவங்க தான் மத்லூபுங்க, நீங்க நானு கிடையாது. அல்லாஹ்வுக்கும் அவங்க தான் மக்சத். ஃபலன் வல்லியன்னக கிப்லத்தன் தர்வாஹா என்பதாக அல்லாஹ் சொன்னான். உங்களுக்காக வேண்டி நீங்க பொருந்திக்குவீங்களே யார சொல்லலாம், அதுக்காக வேண்டி கிப்லாவை நான் திருப்பினேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹை பார்த்து என்ன முஹப்பத்துங்க அது. சுப்ஹானல்லாஹ், கைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த உணர்வோடு நாமும் வாழ வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஷேഖ்மார்கள் நமக்கு ஊட்டினார்கள். நம்முடைய ஈமான் அதை கொண்டுதான் முக்கம்மலாகும். நம்முடைய ஷேഖ்மார்கள் சதா நபி அவர்களினுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதனுடைய நோக்கமே என்னங்க, உங்கள முஹப்ப நபியை பரிபூர்ணமாக ஆக்குவதற்குத்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல இந்த ஹதீஸ பெருமானார் சொல்லிட்டு இருக்கும் போது, ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன், இந்த இதை சொல்லும் பொழுது என்னுடைய நஃப்ஸை விட எல்லாத்தையும் விட உங்களை அதிகமா நான் என்ன செய்வேன், பிரியப்பட்டுருவேன். என்னுடைய நஃப்ஸை விட மேலாக உங்களை பிரியப்பட முடியலையே யார ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில ஒரு தட்டு தட்டுனாங்க, இப்ப சொல்லுங்க என்பதாக. இதுதாங்க ஷேഖ்மார்களுடைய சுஹபத் இந்த வேலையை தான் செய்யும். இப்ப உமர் நாயகம் சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ் இப்ப நான் என்னுடைய நஃப்ஸை விட என்னை விட அதிகமாக நான் உங்களை பிரியப்படுகின்றேன் யார ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். அந்த ஈமான்ல பரிபூர்ணத்தை அப்பொழுதுதான் ஒவ்வொருத்தவர்களும் நாம் பெறுகின்றோம். நம்முடைய ஈமான் முக்கம்மலாகாது. ஹொப்ப நபி நம்மளை விட அதிகமா எப்ப ஹொப்ப நபி வரும், நபி அவர்களினுடைய ஹகீகத்தை நாம விளங்கினா தான் வரும். ஒன்னுல முழுக்க முழுக்க இருப்பது முஹம்மது ரசூலுல்லாஹ், உன்னுடைய ஜிஸ்மு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஜுஸு, உன்னுடைய கல்ப் அவர்களுடைய ஜுஸு, உங்களுடைய ரூஹ் அவர்களுடைய ஜுஸு என்பதாக நீங்கள் விளங்கி அதிலே திளைக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஈமான் நம்மிலே வரும். அது எப்படிங்க வரும், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில கையை வச்சு தட்டினாங்களோ அதே போன்று நம்முடைய ஷேഖ்மார்கள் நம்முடைய நெஞ்சில கையை வச்சு தட்டுவாங்க. நம்முடைய ஜில்லத்தான நம்மவர்களை அவர்களுடைய பார்வையை கொண்டு தஸர்ருஃப் செய்வார்கள், அவர்களுடைய தவஜ்ஜுஹை கொண்டு தஸர்ருஃப் செய்வார்கள். அதற்கு தாங்க நாம இந்த சுஹபத்தை இக்தியார் செஞ்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.